நிறைய பேருடைய பார்வைகள் பாருங்க, ரொம்ப பெருமையாய் பார்ப்பாங்க, அகந்தையாய் நடப்பார்கள். அவருடைய பார்வையில பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்துட்டு தெரியுமா, எவ்வளவு கேவலமா எங்களெல்லாம் பார்க்க தெரியுமா அப்படின்னாங்க. நீங்க அப்படிப்பட்ட பார்வை கூட பார்க்கக்கூடாது. மனத்தாழ்மை, பார்வையில, நடையில, உடையில, எல்லாவற்றிலும் ஒரு மனத்தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த மனத்தாழ்மை தான் உங்களை மற்றவர்கள் முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக கிருபை பெற்றவனாய் வாழும். கிருபை பெற்றவனே அப்படின்னு உன்னை பார்த்து சொல்லணும். அன்னைக்கு வேதத்துல பிற கிருபை பெற்றவனே நீ வாழ்க என்று சொன்னார்கள். இன்றைக்கு உன்னை பார்த்து சொன்ன கிருபை பெற்றவனே, கிருபை பெற்ற பிள்ளையே உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை இருக்கும். நல்லா ஒன்று வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது. இப்ப பாருங்க, பெருமைக்காக ஒரு குற்றம் செய்யும். ஒரு சிலர் பாருங்க, அவங்க வாதம் பண்ணதுக்காகவே இல்லை நான் செய்யறேன், அப்பதான் அவங்களை ஒரு நாளைக்கு நம்ம பேச முடியும், இதுக்காக செய்யற ஒரு விஷயங்கள். நீங்கள் அப்படி செய்கிறவளா இருக்கக்கூடாது. வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யக்கூடாது. மனத்தாழ்மையினாலே ஒவ்வொன்றும் செய்ய கற்று